கர்த்தர் கொடுத்த இந்த நாளுக்காய் கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம எப்பொழுதும் எந்த நேரத்துலையும் என்ன நமக்கு நேர்ந்தாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. அது வந்து ரொம்ப கடினமான காரியம் நம்ம நினைக்கும். ஆனால் வாழ்க்கையில் நம்ம நிறைய காரியங்கள் ஆண்டவர் நடத்தி வந்து நம்மளை எப்படி நம்மளை ஆண்டவர் நடத்திட்டு இருந்திருக்காரு, நம்ம ஆண்டவர் வந்து எப்படி ஸ்தோத்திரம் செலுத்தி அவரை நம்ம நன்றி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் ஆண்டவர் செய்த நன்மைகளை நம்ம பெற்றிருந்து நம்ம அந்த கடந்து வந்திருந்தோம்னாக்க கண்டிப்பாக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஏன்னா ஆண்டவர் ஒரு நாள் கைவிடுகிற ஆண்டவரில் நடத்துவாருங்க நிச்சயத்தில் தான் ஸ்தோத்திரம் செலுத்தணும். அந்த சம்பவத்தை தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்மளுக்கு செய்வார். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே நன்றி செலுத்துகிற சுவாமி, எந்த நேரமும் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் உண்மை ஸ்தோத்திரம் செலுத்தி உண்மை துதிக்கிறதை நாங்கள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் இந்த காரியத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளும்போது எங்களுக்கு என்ன கற்றுத்தருகிறோ அது கற்றுத்தந்து வேண்டும் ஜெயிக்கிற சுவாமி. இந்த வாழ்க்கையில் என்ன காரியங்களிலே நாங்கள் ஆண்டவரை தவறி போகாதபடி உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி நாங்கள் ஆண்டவரை வெற்றி சுதந்திரத்துக்குள்ள பிள்ளைகளாக காணப்பட கருவி செய்யுங்க. இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீங்கள் செய்து முடிக்கிறவர் என்பதை நாங்கள் உணர்ந்து ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்துக்கு பயிர் கொடுக்கிறவராக இருக்க முடியாது செலுத்துவோம். இந்த நாட்கள் அப்படியே ஆசிரியத்து வழிநடத்தத்தக்கதாக முன்னாடி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆவியானவர் எங்கள் கருத்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். துதிக்க மயமெல்லாம் நமக்கு செலுத்துகிறேன். ஏசு ரட்சகன் நாம் தெரிஞ்சவங்க நல்ல பிதாவே, ஆமென். எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செலுத்துவோம் நமக்கு தலைப்பே தான். ஏன்னா ஆண்டவர் எப்பொழுதும் வந்து நன்றி செலுத்துறத ரொம்ப விரும்புவார். ஏன்னா அந்த 10 குஷ்டரோகியை நம்ம நிறைய இடத்துல படிச்சிருக்கோம். அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே பாருங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துறத ரொம்ப விரும்புவார் ஆண்டவர் வந்து. ஏன்னா நமக்கு வந்து துன்பங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், எல்லாமே வந்துகிட்டே தான் இருக்கும். வந்துகிட்டே இருக்கும்போது நம்ம ஆண்டவருக்கு துதி செலுத்தும் போது ஆண்டவரை ஸ்தோத்திரம் செலுத்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம்னு சொல்லி நிறைய பேர் பாருங்கள் அதில் வெற்றி அடைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் பொழுது அவர் வந்து நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கார். உதவியை பெற்றுக்கொண்டு ஒரு ஏதோ ஒரு பொருள் தர்றாங்க, அவங்ககிட்ட வாங்கிட்டு உடனே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் சொல்கிறோம்? தேவையில்லை சிலர்னு சொல்லுவாங்க, இதுக்கெல்லாம் போய் எங்கே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி இல்லை, அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லும்போது நமக்கு ஒரு அவங்களுக்கு வந்து நன்றி சொல்லிட்டோம் நம்ம, அவங்க நமக்கு செஞ்சதுக்கு அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே கூட ஒரு அது நம்ம சொல்லி அந்த கடந்து போனால் தான் அது நான் சொல்கிறதுனால உங்களுக்கு புரியுமான்னு தெரியல. நீங்கள் அந்த காரியத்தை செஞ்சு பாருங்கள். அப்போ வந்து உங்களுக்கு அது ஒரு புத்துயிராக இருக்க மாதிரி இருக்கும். அந்த ஏதோ ஒரு நம்ம செஞ்சிட்டோம், அவங்க செஞ்சதுக்கு நம்ம என்னமோ சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு சந்தோஷம் நமக்கு வரும். அதை நம்ம கடைப்பிடிக்கணும். அதுதான் அன்றைக்கி நம்ம சம்பவத்தை ஒரு ஊழியக்காரன் மூலமாக நம்ம அவர் எப்படி நடந்து வந்தார், எப்படி ஆண்டவர் அவருக்கு உதவி செஞ்சார் அப்படிங்கிறத நம்ம தியானிக்கலாம். ஒரு தேவ ஊழியம் வந்து ரொம்ப வைராக்கியமாக, அதாவது நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வைராக்கியமாக இருக்கீங்களே இப்படி வேத வசனத்தை எப்போ பார்த்தாலும் படிச்சுட்டு இருக்கீங்க, அதையே சொல்கிறீங்க, எங்கிட்ட என்ன பேசினாலும் அதுதான் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி சிலர் சொல்கிறத நம்ம பார்த்துருக்கலாம். ஏன்னா அவங்க வந்து சினிமா படம் அது கதைகளை பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம போய் ஒரு பைபிள் வசனத்தை சொல்லும்பொழுது என்னங்க எப்போவும் வேத வசனத்தையே சொல்கிறீங்க, நாங்கள் வந்து இந்த மாதிரி படம் பார்த்தோம் அதை சொல்லிகிட்டு இருக்கோம், அதை டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், நீங்கள் வந்து இதை சொல்கிறீங்களா அப்படிம்பாங்க. நமக்குள்ள என்ன இருக்கணும்னா அவங்க எதையோ பண்ணிகிட்டு இருந்தால் கூட நம்முடைய நம்ம போகணுன்னே நம்ம வந்து ஆண்டுடைய வார்த்தையை சொல்லும்பொழுது அவங்க அதை புரிஞ்சுக்கிடுவாங்க. இவங்க வந்தாங்கன்னா இதுதான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அப்படி சொன்னாலும் பரவாயில்ல, ஆண்டுடைய வார்த்தையை மாற்றி சொல்கிறதுக்கு தான் நம்மளை இந்த உலகத்தில் நமக்கு ஆண்டவர் பிரித்தெடுத்து நம்மளை வச்சுருக்காரு. ஆவியானவரால் நிறைச்சி நம்மளை வச்சுருக்காருன்னா அவருக்கு ஏதோ செய்யணும் அப்படிங்கிற காரியத்துக்காண்டி தான் நம்மளை வச்சுருக்காரு. அதை தான் நம்ம செய்யணும். வேத வசனங்களை நம்ம என்ன சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை போதிக்கணும்னு சொல்லி வசனத்தில் படிக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வசனத்தை சொல்கிறதுக்கு எந்த இடம் கிடைச்சாலும் சரி ஒரு வசனத்தை சொல்லிடணும். அவங்களுக்குள்ள கிரியை பண்ண வேண்டியது ஆண்டோடைய ஆண்டவர் தான் செய்யணும். அது காரியங்களை வசனத்தை நம்ம சொல்லிடணும். அந்த காரியங்களை தான் இந்த ஊழியர் மூலமாக வைராக்கியமாக அவர் வந்து ஒருத்தர் ஆண்டவரை பற்றி நல்லா சொல்லி ஊழியம் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. இப்போ அவங்க செய்யும்போது அதை வந்து நிறைய பேர் ஏற்றுக்கிடுவாங்க அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. நிறைய பேர் நம்ம கிராம சைடெலாம் ஊழியம் பண்ண போயிருக்கும்போது பார்த்திங்கன்னாக்கி என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன மதம் மாற்றுறீங்க, நீங்கள் வந்து ஆண்டவர் உங்கள் ஆண்டவர் மட்டும்தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்கிறீங்களே, இப்போ எங்களுக்குன்னு ஒரு கடவுள் இருக்காங்கல்ல, நான் வந்து அவங்கள தான் கும்பிடுவோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம எதிர் பண்ணி அவங்கக்கிட்ட எல்லாம் பேசவே கூடாது. அப்படி பேசுறதுக்கு ஆண்டவர் வந்து அப்படி சொல்லித்தரல. அதனால் அந்த மாதிரி காரியங்கள் செய்யலை. இவர் வந்து ஊழியம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஒருவேளை அவங்க சத்தம் போட்டு பாட்டு படிக்கிறது, அவங்க ஏதோ ஒன்று ஒரு செய்யும்போது அது பிடிக்காமல் நிறைய பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி காரியங்களில் இவர் ஊழியம் பண்ணதில் அப்படி நிறைய பேர் இருந்துட்டு இந்த ஆளை வந்து
எப்படியாவது இவர் வந்து கொன்றணும், இவரை கொன்னுட்டோம்னாக்கி இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி சத்தம் கேட்காது, இந்த மாதிரி எப்போதாலும் வந்து தோத்திரம் தோத்திரம் தோத்திரம்னு சத்தம் போட்டு செஞ்சிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, சில இடத்துல இருக்கவங்க மக்களும் சேர்ந்துட்டு எல்லாம் பண்ணி கொல்லணும் அப்படிங்கிற திட்டம்லாம் போடுறதுலாம் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இவங்க திட்டம் போட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அந்த மக்கள்லாம் சேர்ந்து இவரை ஒரு நாள் இப்படி அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் அவரை வந்து இந்த சாக்கு இருக்குது பார்த்தீங்களா, சாக்கில் அந்த அரிசி சாக்கு இருக்கும், அந்த சாக்கில் போட்டு நல்லா போட்டு அவர் வந்து எப்படி அவர் வந்து நம்ம நிறைய பவுல்லாம் சொல்லுவாங்களா அடித்து, அவர் எத்தனை பேர் அடித்து கொன்னவர், அடித்து அவங்கள இழுத்துட்டு போய் அவமானப்படுத்தினவர். ஆனால் அவரை அடித்து இழுத்து செத்து போகிறாரு அப்படிங்கக்கூடிய அளவுக்கு, அடிக்கக்கூடிய அளவுக்கு எப்படி அவர் கொடுத்துட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு உடம்பு அப்படியே கொடுத்துட்டே இருந்தாரா அடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஆண்டவருக்குள்ள வந்தோடனே அந்த காரியங்கள்லாம் ஒரு பெரிய காரியமே கிடையாது, எல்லாருமே வந்து அர்ப்பணிக்கிற ஒரு வாழ்க்கையில் நடக்கிறத தான் நம்ம பார்க்கும். அப்போ அந்த மாதிரி தான் இவர் வந்து பாருங்கள் சாக்கில் போட்டு இவரை தூக்கி போட்டு கட்டி, நல்லா கயிறை போட்டு கட்டி இருந்தாலும் தூக்கிட்டு போகிறாங்க. 4 பேர் தூக்கிட்டு போய் இந்த கடலில் தூக்கி எரிஞ்சிடணும் அந்த ஆளை, அப்போ அதோட முடிஞ்சு இந்த ஆள் ஊழியம்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போய் அந்த கடலில் கொண்டு போய் போடுறதுக்கு அவரை வந்து சாக்கில் கட்டி கொண்டு போகும்போது போகிற வழியில் தூக்கி வச்சுட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போகும்போதும் பாருங்கள் அவர் வந்து எப்பவும் சொல்கிறார் பார்த்தீங்களா, அவருக்கு எப்போவுமே அந்த ஸ்தோத்திரம் சொல்கிறது அவர் ஊழியத்தில் பழக்கமாக இருந்ததுனால எப்பவுமே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லி தூக்கி வச்சுட்டு கடலில் ஏறி போகும்போதும் சரி, அந்த இக்கட்டு நேரத்தில் இந்த யோபுவை தான் நம்ம படிக்கலாம். இக்கட்டு நேரத்தில் அவள் எல்லாத்தையும் இழந்த நேரத்துலையும் கூட ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறதை நம்ம பார்ப்போம். இங்கே யோபுவை படித்து பார்த்தீங்கன்னா 1:24 கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி இந்த இக்கட்டான நேரத்தில் எல்லாத்தையும் இழந்து நிற்கும்போது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறது வந்து சாதாரணமான காரியம் கிடையவே கிடையாதுங்க. அவர் நிறைய இழந்து போனார் இதுக்கு இடையில. அப்படி இழந்து போகும்போது ஸ்தோத்திரம் செய்கிறார். இவர் வந்து ஊழியம் செய்கிறவர், இவரும் அதே வசனத்தின்படி செய்கிற மாதிரி தான் செய்கிறாரு. பாருங்கள், தூக்கிட்டு போகும்போது அவங்க வந்து சோத்திரம் சோத்திரம் சத்தம் கட்டணும். என்னடா இவர் அங்கே தான் தொல்லைன்னு சொன்னோம்னா சாக்கில் கட்டி போட்டு தூக்கி கொண்டு போய் கொல்ல போகிறோம், இப்பவும் அந்த ஆள் சோத்திரம் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூக்கிட்டு போகிறவங்க சொல்லியிருக்காங்க. என்னையா நீ கவலைப்படாமல் ஆண்டுக்கு தோத்திரம் செய்திய, நீ நாங்கள் வந்து ஒன்றா கடலில் தூக்கி போட்டு உங்களுக்கு ஒன்று வந்து கொல்லதுக்கு தான் நாங்கள் தூக்கிட்டு போகிறோம், இப்போ போய் என்ன நீ இப்பவும் சத்தம் போட்டுட்ருக்கோம்னா, ஆமாங்க நான் ஒன்றுக்கும் உங்களுக்கெல்லாம் நான் இந்த இக்கட்டு நேரத்துலேயும் நான் வந்து கவலைப்பட மாட்டேன், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி அவரை தான் நான் கூப்பிடுவேன் எப்பவும், அவருடைய துதி சத்தம் தான் எனக்கு வந்து ஆண்டவர் என்ன பதில் கொடுப்பாரு, அதனால் நான் எப்பவுமே அவரை துதிக்கிறவேன், அதனால் நான் ஸ்தோத்திரத்தெல்லாம் நான் நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் ஸ்தோத்திரம் செஞ்சுக்கிட்டே இருந்துக்காரு. இந்த ஸ்தோத்திரம் சொல்கிற இந்த காரியம் வந்து பாருங்கள் ரொம்ப அருமையானது, ஆண்டவருக்கு பிரியமானது. அது வந்து பரலோகத்துக்கு எட்டப்படக்கூடிய ஒரு காரியத்தை அந்த ஊழியருக்கு செஞ்சிருக்கு. அப்போ அவர் வந்து சோதரம் 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 சொன்னோன்னே, என்னையா நீ துதிக்கிறத விடமாட்டியா, நான் உன்னை கடலில் கொண்டு போய் போட போகிறோம், நீ சாக போகிற, இன்னும் மறுபடியும் நீ வந்து கூக்குறல்கிட்ட பார்த்துக்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அந்த ஊழியக்காரர் அதுக்கு பதில் சொல்கிறாரு பாருங்கள். அந்த பதில் தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. அவர் சொல்கிறாரு, இந்த ஏழை ஊழியக்காரனை என்னை எப்படிங்க, நானே ஏழை, என்னை பிடிக்கவே செய்யுது உங்களுக்கு, ஆனால் நீங்கள் வந்து எல்லாரும் உங்கள் தலையில் தூக்கி வச்சு சுமந்துட்டு செல்லுறீங்களே, இந்த பாக்கியம் வந்து யாரு கிடைக்குங்க, அதுக்காண்டி உங்களை தூக்கி என்ன சுமக்கிறதுக்காண்டி நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமல் எப்படி இருக்க முடியும், நீங்கள் வந்து என்னை வந்து வெறுக்கிறவங்க, என்னை வெறுத்து தள்ளி போடவங்க, என்னை வந்து என்ன செய்கிறீங்க, தூக்கிட்டு போகிறீங்க, தூக்கி சுமந்துட்டு போகிறீங்க, இந்த சிலாக்கியத்துக்காண்டி நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுறேன்னு சொல்லி சோதரிக்காமல் இருக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லுறான். இதை கேட்டவுடனே அவனுக்கு எப்படி வந்திருக்கும் கோபம் பாருங்கள். என்னடா நான் வந்து தூக்கி ஒன்றை கொண்டே தூக்கி எறியதுக்கு நாங்கள் போனோம்னாக்கி நீ என்ன வந்து எப்படி சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தில் என்ன செய்தாங்க, அந்த இடத்த தூக்கி எரிஞ்சிட்டு வந்தால போயிருந்தாங்க. இப்போ அவர் அதுக்கு பிறகும் ஸ்தோத்திரம் சொல்கிறத நிறுத்தவே செய்யலை, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு சொல்லிகிட்டே உரத்த சத்தமாக சொல்லிட்டு இருக்காரு. அவர் அந்த பக்கத்தில் ஒரு மனுஷன் ஆண்டவர் அனுப்புதார். அந்த மனுஷன் வந்து அந்த கயிற்றெல்லாம் கழட்டி அவர் வந்து வெளியில் கொண்டு வந்தார். அந்த ஊழியர் வந்து உயிர் தப்பினார். இப்போ ஆண்டவருக்கு செஞ்ச நன்மைகளை நினச்சி அவர் என்ன செஞ்சுருப்பார், அப்புறம் வந்து இன்னும் முன்னிலும் அந்த முதல்ல என்ன ஊழியம் பண்ணாரோ அதை விட முன்னிலும் நல்ல அதிகமாக வைராக்கியம் கொண்டு, ஏன்னா வந்து யாராலையும் ஆண்டவருடைய ஊழியம் செய்கிற மனுஷனை வந்து யாருமே அப்படியே அதுக்கு அவங்க அதை வந்து தடுத்து நிறுத்தவும் முடியாது, அவங்கள கொல்லவும் முடியாது. ஏன்னா ஆண்டவர் தேர்ந்தெடுத்து வச்சுருக்காரு, அவங்க மூலமாக இன்னும் அதிகமான
ஆத்துமாக்களை வந்து ஆண்டவர் வந்து அவருக்கு கொடுத்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஏன்னா அவர் வந்து ஊழியம் பண்ணது வைராக்கியமாக ஊழியம் பண்ணதுனால ஆண்டவர் இன்னும் அதிகமாக ஆண்டவர் ஆசீர்வித்து அநேக பிள்ளைகளை ஆசீர்வாதத்துக்கு கொண்டு வரதுக்கு அவரை பயன்படுத்தினாருன்னு சொல்லி இந்த ஊழியக்காரர் நம்ம பார்க்கலாம். இப்போ கிருபை சத்தியம் அதெல்லாம் வந்து ஆண்டவருடைய மூலமாக தான் நமக்கு வருது. 1 யோவான், இந்த யோவானில் 1:17 வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் உண்டாகுது. கிருபையும் நம்ம ஆண்டுகிட்ட தான் கிடக்கு, சத்தியமும் ஆண்டுகிட்ட நம்ம பெற்றுக்கொள்ளணும். இந்த ரெண்டும் வந்து நமக்கு கிடைச்சதுனா மாத்திரம்தான் இந்த மாதிரி நிற்க முடியும். ஏன்னா கிருபை அவர்கிட்ட ஊழியம் செய்கிறவர் வந்து சத்தியத்தை பற்றி கிருபையை பற்றி ஆண்டோடைய கிருபையை பற்றி தான் சொல்ல போகிறாரு. அது சொல்லும் பொழுது தான் இந்த மாதிரி எதிரிகள்லாம் வந்து நம்மளை கொல்லக்கு பார்க்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டோடைய கிருபை நம்மளுக்கிட்ட இருக்கிறதுக்கு அவருடைய சத்திய வார்த்தைகள் நம்மளோட கூட இருந்து அவர் எல்லாவற்றிலும் செய்து முடிப்பார்னு சொல்லி ஸ்தோத்திரம் செலுத்துகிற பிள்ளைங்களாக நாம் இருந்து வெற்றியை சுதந்திரத்துக்குள்ள பிசாசு எந்த காரியங்கள் செஞ்சாலும் சரி, யோபு உயர்த்தின தேவன் நம்ம தேவன். நம்முடைய எந்த பிரச்சனையை கொண்டு வந்து எந்த மாதிரி நம்மளை ஒடுக்கி நொறுக்க போட்டாலும் சரி, அந்த இடத்துலேருந்து ஆண்டவர் யோபு எப்படி 2 மடங்கு ஆசீர்வாதத்தை அவர் இழந்தது எல்லாம் பெற்றுக்கொண்டாரோ அதுபோல் நம்ம வந்து பார்த்துங்க ஸ்தோத்திரம் செலுத்துறதுல எப்போவுமே வந்து நம்ம வந்து சோர்ந்து போகாதபடி நம்ம ஸ்தோத்திரம் செலுத்துகிற பிள்ளைங்களாக இருக்க நம்ம இன்றைக்கி ஜெபிப்போம். ஆண்டவர் அதை செய்து நமக்கு முடிப்பார். அதன் மூலமாக அநேக பிள்ளைகளை நாம் எழுப்ப இந்த ஊழியர் மூலமாக எழுப்பினார் பாருங்க. அந்த மாதிரி இந்த எத்தனையோ இக்கட்டு நம்ம உயிரே போகிற மாதிரி தான் இருக்குது அவருக்கு. ஆனால் வந்து ஆண்டவர் நம்மளை காத்து வழிநடத்துகிற ஒரு நல்ல தகப்பன் நம்மளோட கூட இருக்கிறார். அந்த விசுவாசத்தில் நம்ம இருந்தோம்னாக்கி ஆண்டவருக்கு எப்பவும் ஸ்தோத்திரம் சொல்லுவோம். எப்பவும் துதி ஸ்தோத்திரம் சொல்கிறதுல நாம் வந்து சோர்ந்து போகாதமாக இருக்கிறதுக்கு இன்றைக்கி ஜெபிங்க. ஆவியானவர் நமக்கு செய்வார். ஏன்னா பவுல் ஊழியத்துலலாம் அப்படி தான் செஞ்சார். எப்பவும் ஸ்தோத்திரம், எப்பவும் துதி அந்த மாதிரி இருக்கணும்னாக்கி நம்மளுக்கெல்லாம் கஷ்டம் வந்துட்டோம்னாக்கி நமக்கு ஜெபம் பண்ணவே முடியாது. நம்ம பாட்டு இங்கே படிப்போம். அந்த மாதிரி இருக்கிற சோர்வில் இருக்கோம்னாக்கி நம்முடைய வாழ்க்கையில் அதெல்லாம் மாற்றி ஆண்டவரே எங்களுக்கும் இந்த மாதிரி ஸ்தோத்திரம் செலுத்த எங்களை எப்பவும் துதி செலுத்துகிற பிள்ளைங்களா எங்களை பவுலை போல மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெயிப்போம். ஆண்டவருடைய கரம் நம்மளை தொட்டு நம்மளையும் அந்த காரியங்களை செய்து முடிக்க நமக்கு உதவி செய்ய நம்ம ஒவ்வொரு நாளும் அபிஷேகத்தின் மூலமாக நம்ம பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியார் திரு நாமத்தின் ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். இத்தனை மகத்துவமுள்ள பதவியில் வேலைகள் எங்களுக்கு, இத்தனை மகத்துவமுள்ள பதவியில் வேலைகள் எங்களுக்கு, எத்தனை மாதயவு நின் கிருபை, எத்தனை ஆச்சரியம், எத்தனை மாதயவு நின் கிருபை, எத்தனை ஆச்சரியம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில்.
உடைய வல்லமுள்ள கரம் எங்களை தூக்கி நடத்துவதை நாங்கள் உணர்ந்து கொண்டு உமக்கு எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செலுத்துகிற பிள்ளை, உண்மை துதிக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்பட கிருபை செய்யுங்க. எங்களுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் துதியின் மத்தியிலே வாசிக்கிற தேவன் எங்களோடு கூட வாசம் பண்ணுங்க. ஆண்டவரே, நாங்கள் அதுக்கு ஒப்பு கொடுக்குற பிள்ளைகளாக காணப்பட கிருபை செய்யுங்க. கேட்குற பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த நாட்களே தந்தி வழிநடத்துவதற்கு தான் ஜெபிக்கிறோம். தடையை உடைத்தெடுக்கிற தேவன், எங்களை நேர்த்தியான பாதையில் நடத்துகிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையில ஓடி ஜெயிக்கிற பிள்ளைகளை அநேக பிள்ளைகளை எழுப்பத்தக்கதாக தேவன் கிருபை செய்யமா ஜெபிக்கிற சுவாமி. இந்த நாட்களிலே ஆண்டவரே துதி செலுத்துகிற பிள்ளைகளாக காணப்படவும், ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களுக்கு எதிராக பிசாசு எத்தனை திட்டங்கள் வைத்திருந்தோம் அத்தனையிலிருந்து எங்களை மீட்டெடுக்க ஒரு வல்லமுள்ள தேவன் உண்டென்று அந்த ஊழியக்காரர் எப்படி சோதனை செலுத்தினாரோ அதுபோல நாங்களும் ஆண்டவரே இன்னும் அதிகமாய் உண்மை சோதனை செலுத்துகிற பிள்ளைகளா, உமக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளா நாங்கள் காணப்பட கிருபை செய்யுங்க. வாழ்க்கையில் எல்லா குறைகளையும் நிறைவாக்கித்தாங்க சுவாமி. எல்லா வியாதிகள் சோதனையிலே கிடந்து ஆண்டவரே வேதனையை கிடந்து மூழ்கடிக்க போகிற ஒவ்வொரு காரியங்களிலிருந்து பிள்ளைகளை தூக்கி எடுத்து வழிநடத்தவனுமா செவிக்கிற நாட்களில் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீ தந்து வழிநடத்த போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுத்துருக்கு நன்றி. இன்னமும் நடத்த போறதுக்காக நன்றி எடுத்துக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உடைய பாதத்திலே அமர்ந்திருக்கவும், உடைய வசனங்களை தியானிக்கவும், உடைய வார்த்தையிலே நாங்கள் முழுவதுமாக நிலைத்து நிற்கவும் எங்களுக்கு கிருபை தந்து வழிநடத்தமா ஜெபிக்கிறோம். ஆவியானவர் எங்களுக்கு வழிநடத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து ஜெபிக்கத்தக்கதான கிருபையை தாங்க. நாங்கள் சோர்ந்து போகும் பொழுது எங்களுக்கு கிருபை தந்து எங்களை வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். உடைய வல்லக்கரம் எங்களை தாங்கி வழிநடத்துவதை நாங்கள் உணர்ந்து கொண்டு உங்களுக்கு எப்பொழுதும் துதி செலுத்துகிற பிள்ளையா, ஸ்தோத்திரம் செலுத்துகிற பிள்ளைகளாக காணப்பட கிருபை செய்யுங்க. இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாட்களை தந்து வழிநடத்த பொருளாக நன்றி செலுத்துகிறோம். துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, மறுபடியும் சமூகத்தில் வருமுறை எங்களை காத்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். துதி கனமாய் மெல்ல அம்மக்கே செலுத்துகிறேன். ஏசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.